எங்கள் அத்தை கோஸ்ட்டும் வந்திருக்கு எங்கள் புனர்ஜனுக்கு கம்பெனி. ஆக்சுவலாக இன்ஸ்டா பார்த்து வந்தோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ இன்ஸ்டா பார்த்து வந்து இப்போ வந்து இது 4th கிட்டு இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மெடிசன் சாப்பிட்டு ஓரளவுக்கு ஓகே தான். இப்போது சாப்பிட்டுட்ருக்காங்க. நடுப்பில் கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி கொஞ்சம் ஓகே ஆகிருக்காங்க. சரி இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பிரேக் எடுக்கல, ஒரு வாரம் தான் மாத்திரை சாப்பிடாம இருந்தோம். வேறு மெடிசன் சாப்பிட்ட வாசி இப்போ ஓகே தான். இப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஃபர்தராக எதுவுமே நாங்கள் இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மயக்கமாக இருக்குதுங்க. இப்போ இது சாப்பிட்டு கொஞ்சம் அந்த மயக்கம்லாம் இல்லை, ஓரளவு ஓகே. நார்மல் இன்டேக், நார்மலாக கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே தான். ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் நார்மலாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நடுப்புற சாப்பிட்டா இன்டேக் இல்லாமல் இருந்துச்சு, ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க, பசி எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக அது சளி மாதிரி பிடிச்சிருந்துச்சு, அதனால அவங்களுக்கு ஜுரம் அந்த மாதிரி இதுவாக இருந்த வாசி சரி டோலோலாம் சாப்பிட்ற வாசி கிடினஸாக இருக்கிற வாசி இந்த மெடிசன் சாப்பிடாம நிற்க வச்சிடணும். ஸோ அது நார்மல் ஆகிட்ட பிறகு இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நார்மலாக கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த ஒயிட் சுகர்லாம் சாப்பிட்றது இல்லை. டாக்டர் சொன்னது மட்டும் இது பண்ணுறாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோமே. ஃபுட்டு இன்டேக்லாம் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்க ஆல்ரெடி ரொம்ப லீனாக இருப்பாங்க. நார்மலாகவே 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு இட்லி 1.5 இட்லிக்கு வந்துட்டாங்க. அதனால் திருப்பி மெடிசன் அவங்க வந்துட்டாங்க.